ஹலோ வீவர்ஸ், பானுஸ் கிச்சன்லேருந்து உங்கள் பானுமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தேங்காய் பர்பி செய்ய போகிறோம். அதனால் வாங்க அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த டம்ளரில் 4 டம்ளர் தேங்காய் பூ கருப்பு இல்லாத துருவி வச்சுக்கணும். அந்த ஓடு வராமல் இப்படி வெள்ளையாக துருவி வச்சுக்கணும். அதுக்கு அதே டம்ளரில் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் கணக்கு மேலே 6 டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டம்ளர் பால், நெய் ஒரு 4-5 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதுக்கு நெய் நிறைய தேவையில்லை, ஏன்னா தேங்காயிலேயே அந்த எண்ணெய் பசை இருக்கும். அதனால் நெய் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். அதனால் நான் ஒரு பெரிய ஸ்பூனில் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள், அவ்வளோதான் இதுக்கு வேண்டிய பொருள். எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரை அதில் கொட்டிக்கிறோம். இப்போ பால், இந்த சர்க்கரையில் பாலை ஊற்றிடுறோம். 1.5 டம்ளர் பால் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, பாருங்கள் 1.5 டம்ளர் பால் ஊற்றி நல்லா கலந்து விடணும். சர்க்கரை கரையிறது கொதிக்கிற வரைக்கும் கலக்கலாம். இதிலே ஏலக்காய் தூளையும் போட்டுடலாம். நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காயை கொட்டிடுறோம். தேங்காய் கொட்டி கிளற வேண்டியது தான். ஸ்டவ்வை கொஞ்சம் நெருப்பை கம்மியாக வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இது கைவிடாமல் கிளற வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் எதுன்னா தேங்காய் பர்பி. பாருங்கள், ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். ஏன்னா இது ஆன உடனே நம்ம தொடச்சிட்ருக்க முடியாது. அதனால் முதலே தொடச்சி வச்சிட்டோம்னா இது ஆன உடனே எடுத்து ஊற்றிடலாம். இன்னொரு ஸ்பூன் நெய் நம்ம ஊற்றிருக்கோம். நிறைய நெய் வேணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் நெய் ஊற்றினா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குன்னா போகிறோம். பாருங்கள், இப்படி மைசூர் பாக்கு வர மாதிரி இப்படி நுரைச்சி வரும். ஒரு 5 நிமிஷம் கிளறிட்டு நம்ம எடுத்து ஊற்றிடலாம். பாருங்கள், இப்படி நுரைச்சி வரணும். நுரைச்சி வந்தால் ஆயிட்டுருக்குன்னு அர்த்தம். இன்னொரு 5 நிமிஷம் எடுத்து பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்படி நுரை வந்தால் ரொம்ப மெத்துன்னு இருக்கணும்னா இப்போ எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருந்தால் பரவாயில்லைன்னா இன்னொரு 2 நிமிஷம் விட்டு எடுக்கலாம். இப்போ முடிஞ்சது. பர்பி ரெடி ஆகிடுச்சு. எடுத்து தட்டில் ஊற்ற வேண்டியதுதான். கொஞ்சம் ஆறட்டும். நமக்கு வேண்டிய ஷேப்பில் துண்டு போட்டுக்கலாம். பாருங்கள், சுவையான மிருதுவான தேங்காய் பர்பி ரெடி. இது எல்லோரும் ஈஸியாக பண்ணுவாங்க. அதனால் இது ரொம்ப கஷ்டமான ஸ்வீட் கிடையாது. ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம பால் ஊற்றி செய்கிறதுனால அந்த டேஸ்ட்டும் சேர்ந்து இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதனால தான் பண்ணிட்டு பாருங்கள். நீங்களும் பார்த்து இதே மாதிரி செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க.